கார்த்திக் யோகி இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சந்தானம் 3 வேடங்களில் நடிக்கும் டிகிலோனா செப்டம்பர் 10 முதல் உங்கள் ZEE5-இல். நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது கேட்குமா? ஏன்னா இங்க நிறைய பேர் கேட்கணும். நிறைய பேர் நான் நடிக்க வரதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நடிக்க வரதுக்காக இல்லை, ஒரு விஷயங்களை பகிர்ந்துக்க, அப்படி எனக்கு தோணின விஷயங்களே சொன்னேன். நான் சராசரியாக நான் போட்டிருக்கிற உடையோ ஹேர் ஸ்டைலோ இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணுமோ அதைத்தான் நான் சொன்னேனே தவிர நான் நடிக்க வர்றதுக்காக இதை ஒரு விளம்பரமாக பயன்படுத்துறேன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். அது அவங்களுடைய மனப்பான்மை, குணாதிசயங்களை பொறுத்து. பட் அதுக்காக நான் இதே சொல்லலை. இது விலாவரியா சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னைய பத்தி பேசும்போது கனகாசரியா போயிட்டாங்க, ஏதோ வியாதிங்கிறாங்க. அதுக்காகத்தான் நான் பேசினேன். நடிக்கிறதுக்கோ சான்ஸ் வாங்கறதுக்கோ இல்லை பத்திரிகை மூலியமாக எனக்கு விளம்பரத்தை தேடிக்கவோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் இதை பேசலை. அது ஒவ்வொருத்தருக்கு உரிய பொறுத்து அப்படி புரிஞ்சுக்க தப்பு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நான் சரியாக விளக்கணும். அதான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு தானே தவிர ஏதாவது ஒன்று பேசணும். எப்போ பார்த்தாலும் யார் பாடின பாட்டையோ பாடிக்கிட்டே இருந்தா பார்க்குறவங்களுக்கும் இவங்க குரல் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு நாட்டியமாக ரொம்ப பழைய படங்கள் மாதிரி பண்ணாம யதார்த்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாமேன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால தப்பில்லை. நானும் இதே மாதிரி பாட்டுக்களை எடுத்துட்டு வந்து அப்படி இப்படி சிங்கிரி சிங்கிரி மாவாட்டி அப்படியே உரல்ல வச்சு தேய்ச்சி அம்மியில் வச்சு மசாலா அரைச்சி இப்படி ஆட்டி எல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா, பேஸ்டா சாப்பிட்டுட்டு உங்களோட பேசிட்டு just a humble request. அதுதான் என்ன ரிக்வெஸ்ட்? ஐயோ உங்களை வச்சு படம் எடுக்கணுமா? அதான் I see it's humble thoughts of us to exchange. That's it. Nothing more than that. No controversy, no conflict, no ambitions, no aspirations, nothing. வணக்கம். என்ன எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பீங்க. இன்னும் எதையும் நான் ஸ்டார்ட் பண்ணலை. உங்களோட பேசுறதுக்கு இல்லை, சாரி தப்பாயிடுச்சு, இன்னும் வாட்டி எடுக்கலாமா? இல்லை வேணாம். உங்களோட பேசுறதுக்கு ஆசையா இருக்கவும் சரி, அட்டகாசமா எதுவும் இல்லைன்னாலும் அமர்க்கலமாவது வச்சிருக்கலாமே, அதுவும் இல்லை. ஆனாலும் உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா எனக்கு இருந்துச்சு, அதனால வந்தேன். இன்னொன்னும் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் நம்மளுக்குன்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்குவானே, புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும். ஸ்டைலுக்குன்னு சொல்லலை, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் கற்றுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், பேசிக்கிட்டே சாப்பிடலாம்.
அதுக்கு தான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசணும், தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது. Nothing like that. We are all friends. We are all human beings. We don't have any sorry. So we must enjoy with each other, exchange offers, discounts. அவள் கிளிட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கார்த்திக் யோகி இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சந்தானம் 3 வேடங்களில் நடிக்கும் டிக்கிலோனா செப்டம்பர் 10 முதல் உங்கள் ZEE5 இல்.